17வது அதிகாரம் 31வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 31வது வசனம் கூட. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் வழங்க பண்ணினார் என்றார். இன்னும் வேதத்தில் ஏராளம் வசனங்கள் இருக்கின்றன. மத்தேயு 25:31, 2 தீமோத்தேயு 4:1, 2 தீமோத்தேயு 3:17 இப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பெரிய நியாயாதிபதியாக இவ்வுலகத்தில் ஒரு நாள் வீற்றிருப்பார். தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தலை வாசிக்க கேட்போம். தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு அவர் நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை அவர் தரிசித்து எழுதுகிறதை வாசிக்க கேட்போம். யோவான் 7வது அதிகாரம் தானியேல் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டன. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அவன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக எல்லா காரியங்களும் நடக்கிறது என்பதை தானியேல் என்கிற தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களிலே தரிசித்து தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறதை நாம் எல்லாரும் கவனிக்கிறோம். அப்படியானால் பரிசுத்த வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாகிலும் நிறைவேறாமல் போவதில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் புத்தகத்தை எழுதினார்கள். எத்தனையோ புத்தகங்கள் இந்த உலகத்தில் புனிதமானவைகளாக இருக்கின்றன. ஆனால் நான் ஒன்றை உங்களுக்கு தெளிவாய் சொல்கிறேன். நான் பிரசங்கிக்கிற பரிசுத்த வேதத்தில் ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தல் கடைசி வசனம் வரையிலும் எத்தனை தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டு